ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு ரொமான்டிக்காக மீனா கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது மீனா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. முத்தத்துலேயே எத்தனை வகையான முத்தம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு மட்டும் அப்படி என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான முத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே மீனா வந்து ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையாக இருக்கணும், யாருக்காகவும் நம்ம எப்போ சண்டை போடக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க. எனக்கும் அதுதான் ஆசை. நானும் எப்பயும் உன் கூட என்றைக்கும் கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமாக இருக்கலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க நம்ம மீனா வந்துட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே க்யூட்டாக ரொமான்டிக்காக பேசிட்டு மாற்றி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கிறிஷை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிறிஷுக்கு அடிக்கடிக்கு என்னென்னவோ பிரச்சனை நடக்குது, அது என்னன்னு தான் ஒன்றுமே புரியல, எல்லாமே ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா உண்மையும் தெரிய வரும்போது இவர் எவ்வளோ கோவப்பட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.